வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவாழ்க. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் யாரோ ஒருத்தர் கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன், நம்ம செய்யற செயலை மனிதர்கள் கணிக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கத்தை கடவுள் கணிக்கிறார். இந்த கணிப்பு உடைய விளைவு தான் நமக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் வந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளா, உங்க நோக்கம் நல்லா இருக்கலாம், நீங்க செயல் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளா ஒருத்தர் கால் ஊனமா இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வேகமா ஓடுறது அப்படின்னு, அவருக்கு அது துன்பமா தான் முடியும். ஏன்னா அவரால் முடியாம தான் இருக்காரு. ஆனா நம்ம நோக்கம் அவர் நல்லா ஓட வைக்கணுங்கிறதுக்காக தவறான ஒரு இது கொடுக்கும்போது அத விளைவு, அதாவது திருக்குறள்ல சொல்லுவாங்க, நன்மை செய்வதிலும் தீதுண்டாம் அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடின். அவங்களுடைய பண்பு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு நல்லது கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு வேகமா பண்ணும்போது அதுல ஒரு சின்ன துன்பம் உருவாகுது. அந்த துன்பத்தை இம்மிடியட்டா நமக்கு மனிதர்கள் கொடுத்துருவாங்க. நோக்கத்துல நமக்கு சரியா இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிளா புறம் கூறுதல்னு வச்சுங்களேன். ஒருத்தரை பத்தி அங்க ஏதாவது பண்றதை பத்தி இங்க சொல்லுவோம். நம்ம நோக்கம் அவருக்கு நல்லது பண்ற மாதிரியே சொல்லுவோம். ஆனா நம்ம நோக்கம் என்னவா இருக்கும், அவருடைய பேரை இங்க கெடுக்கணுங்கிறதா இருக்கும். அது உங்களுக்கு அப்ப பெனிஃபிட்டா தெரியலாம். ஆனா லாங் டைம்ல கடவுள் கண்டிப்பா தண்டிப்பார். அதுக்கான தண்டிப்பாருன்னா கடவுள் தனியா தண்டிக்கிறது இல்லை, நம்ம பண்ற செயலை தான் விளைவாகவும் பலனாகவும் இருக்கு. அதனால சிறப்பா வாழ்றதுக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சரி பண்ணணும்னா மகரிஷி ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், செயல் ஒழுக்கம், சேவை. இதை கரெக்டா பண்ணோம்னா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்றாரு. இதை நான் கொஞ்சம் ஆர்டர் மாத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் சொன்ன ஆர்டர்ல இருந்து மாத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சீர்திருத்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சரி, சீர்திருத்தம்னா ஒரு 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 நகர் நடந்துட்டு இருக்குன்னா அதை மாத்தி பண்றது. இது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ப மனித குலம் வந்ததோ அப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளா, இப்போ காட்டுல மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான், எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல மிருக வர்றாங்க, டிரான்ஸ்மரேஷன் காடுல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான தேவையை அதை அவங்க மாத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பிறர் உயிரிலிருந்து இருந்து வர்ற அதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்காக கூட்டமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேற யாராவது அட்டாக் பண்ணாலோ இல்லை ஒரு மிருகங்கள் அட்டாக் பண்ணாலோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு கூட்டமா வாழ ஆரம்பிக்கணும். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் சீர்திருத்தம் தான். அப்போ வாழ ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்வியலுக்கு தேவையான வேலைகளை தனித்தனியா பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்க்குறாங்க, அந்த வேலைகளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, அப்படி வாழ்றாங்க. அப்போ இன்னொருத்தர் தாக்க வரும்போது என்ன பண்ணணும், அவரை காக்கிறதுக்காக சண்டை போடுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டா மாத்திக்கிறாங்க. மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தலைவர்னு ஒருத்தர் உருவாகிறாரு. இப்ப தலைவன் உருவாகும் போது என்ன ஆகுது, அடுத்தது பாருங்க, ஒரு குரூப் வந்துட்டாங்க, குரூப்புக்கு அப்புறம் ஒரு தலைவன் வந்துட்டாங்க, அந்த குரூப் தனியா இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு குரூப் வருது, எல்லா பக்கமுமே. அது அந்த நிலத்துக்கும் அல்லது அந்த நிலத்துடைய தன்மைக்கும் தகுந்த மாதிரி அந்த குரூப்புடைய தன்மை மாறுது. குறிஞ்சி, முல்லை, பாலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வாழ்வியல்ல வாழ்றவங்களுக்கு அந்த வாழ்வியலுக்கான ஒரு தேவைகளும் அந்த வாழ்வியலுக்கான உணவு பழக்க வழக்கங்களும் உருவாகுது. ஸோ இது என்ன ஆகுது, இப்போ ரெண்டாவது ஒவ்வொரு இடங்கள்ல வாழும் போதும் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. இப்ப காலம் மாதிரி குளோபலா எல்லாமே கிடைக்கல. அப்போ எக்ஸாம்பிளா பாலைவனத்துல வாழ்றவங்களுக்கு உணவுக்கான தேவை எங்கிருந்து வரும்? இதுவே நீங்க ஒரு மலைகள்ல வாழ்றவங்களுக்கு அரிசி, நெல், அது மாதிரி தேவைகள் எங்கிருந்து வரும்? ஸோ இந்த தேவைகள் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது அடுத்தவங்க வளத்தை பறிக்கணுங்கிறதுக்காக போர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுவே சீர்திருத்தம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அப்போ போர்கள்னு ஆரம்பிக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேங் இருக்கணும். அப்போ மன்னர்கள், போர்கள் அப்படின்னு வருது. ஸோ இப்போ மனிதன் சிந்திக்கிறான், இது என்ன ப்ராப்ளம், ஏன் துன்பம் வருது, அப்போ துன்பம் வரும்போது அதை எப்படி பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றாங்க. திங்க் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ள ஒரு மதங்கள், அப்படியே கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அவங்கவுங்க ரீஜன்ல எப்படி இருந்தாங்களோ அந்தந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கைகளையும் கடவுள்களையும் உருவாக்குனாங்க. ஸோ பல மதங்கள் வருது. ஸோ பல மதங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ண, இதை பண்ணா நீங்க நல்லா இருப்ப, இதை பண்ணா நல்லா இருப்ப, இதை பண்ணா நல்லா இருப்பேன். ஆனா ஒவ்வொரு இடங்கள்லயும் வேற வேற ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தருக்கு கான்ஃபிளிக்ட் வருது. இப்போ ஒரு 2 பேரும் இன்ட்ராக்டா வரும்போது
இவங்க பண்றது சரி, அவங்க பண்றது சரியில்லைன்னு ஒரு டிபேட் வருது. இந்த டிபேட் தான் மறுபடியும் போரா மாறுது. ஸோ இந்த போரை மாத்துறதுக்கு இந்த இந்த மதங்களை வந்து செயற்படுத்துறதுக்காக இந்த புத்த மதம், சைவ மதம் எல்லாம் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் விளக்கங்கள் சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க வந்து ரிச்சுவல் மட்டுமே நம்பாதீங்க, ஒரு இந்த இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க, அதுக்குள்ளான கருத்தை பாருங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். இவர் வந்து எதையுமே இந்த திகம்பரர் வந்து திகம்பரர்னா என்ன சொல்றதுன்னா ஆடையே இல்லாதவர். ஆடையை கூட வச்ச கூடாது, நம்ம உரைநிலைக்காக வந்திருக்கோம், நம்ம எதுக்குமே வந்து இல்லாம எல்லாமே நம்ம இறைநிலைக்காக விட்டு நம்ம உடம்ப வந்து வருத்தியாவது அதை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இதுலயும் கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்த ரீஃபார்ம் ஆகுது. என்ன சொல்றாங்க? ஆசையே துன்பக்கிறதுக்கு காரணம் ஆசைப்படுறதே ஆசை தானே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதுக்கு என்ன ஆன்சர்? அப்படி பாத்தீங்கன்னா திகம்பரர்னா வாழ்வு நீங்க வந்துட்டீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களையவே? உணவே இருக்கு கையில பிச்சை எடுத்து சாப்பிட்டு, உணவே இல்லாம வெயில் வெப்பத்தை எல்லாம் அனுபவிச்சது உடம்பு கஷ்டப்படுத்தி எதுக்கு இந்த உணவு எடுக்கணும் சொல்லி கொஸ்டின் வருது. ஸோ அந்த மதங்கள்ல இருக்கிற இது மாதிரி ஒவ்வொரு மதங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது இட்ஸ் அ கான்ஃபிளிக்ட் வருது. இந்த கான்ஃபிளிக்ட எப்படி தீர்க்கிறது? இதே மாதிரி மதங்கள்ல வந்த பிரச்சனை, இதே மாதிரி வாழ்வியல்ல வந்த பிரச்சனை. மன்னர்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அதாவது குரூப் தலைவர் பெரிய கேங்கா மாறும்போது இன்னொரு கேங்கா அப்சர்வ் பண்ணி பெரிய கேங்கா மாறுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் வர்றாங்க, அவர் மன்னரா மாறுறாரு பெரிய கேங்கா வரும்போது. அப்புறம் இன்னொரு பக்கம் சண்டைக்கு போறாங்க, பிரச்சனை வருது. ஆனா இந்த மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சுயிக்கிறது பார்த்தா அவங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்காம வரும்போது புரட்சிகள் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, சைனா புரட்சி எல்லாமே இந்த மன்னர்கள் ஆட்சியை தூக்கிட்டு அவங்கள கொண்டு வரணுங்கிறதுக்காக. அப்போ கம்யூனிசம், சோசியலிசம் அப்படின்லாம் மாறுது. ஆனா அதுல மட்டும் சரியா ப்ராப்ளம் இல்லாம இருந்தது, அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. யார் தலைவரை வந்தா மறுபடியும் மாறுறாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் கான்ஃபிளிக்ட் இருக்கு. அப்போ ரிஃபார்ம்ஸ்னா என்ன? நீங்க வந்து கடவுளை நம்புறதா இல்ல நீங்க மாறிட்டே போறதா? எது கரெக்டா இருக்க முடியும்? இதுக்கு தான் மகரிஷி வந்து சரியான ஒரு வழியை சொன்னார் நமக்கு. எல்லா மதங்கள்ல இருக்கிற காமன் பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சார். என்னதுன்னா, இந்த எல்லா மதங்கள்ல கொடுக்குற ரிச்சுவலும், எல்லா மதங்கள்ல கொடுக்குற கருத்துக்களும் அந்தந்த தேவைகளுக்காக கரெக்டான நேரத்தில் கொடுக்கப்பட்ட நல்ல அறிவுரைகள். ஒரு எக்ஸாம்பிளா, ஆனா அதை வந்து நீங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணும்போது சம்டைம்ஸ் ராங்கா போயிடலாம். ஒரு சின்ன கதை இருக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ற குரு, அவர் வந்து மெடிடேஷன் எப்பவுமே பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாரா, மெடிடேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பூனை வளர்த்திருக்காரு. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பூனை வந்து அப்படி ஓடி போய் மியா மியான்னு கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமா. இப்போ என்ன சொல்லுவாரா, நீங்க வந்து நீங்க இப்போ மெடிடேஷன் ஆரம்பிக்கணும், பூனையை வந்து கட்டி போட்டுருங்க, அந்த தூண்ல வெளியே கொண்டு கட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். ஸோ சீடர்கள் அது வந்து பங்க்சுவலா அந்த இடத்துல வெளியே கொண்டு கட்டி போட்டுருவாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. அந்த பொழுது இதே மாதிரி ரொம்ப வருஷமா போயிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குரு இறந்துடுறாரு. குரு இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த குரு அந்த இடத்துல வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி பூனையை கட்டி போட்டு தவம் செய்யறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பூனையும் வயசாகி செத்துருச்சு. இப்போ அடுத்த நாள் மெடிடேஷன் பண்றதுக்கு, அவருக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு பூனை இல்லாம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு, எப்படிங்க மெடிடேஷன் பண்றது, பூனை வந்து தூண்ல கட்டி போட்டா தானே மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூனையை வாங்க சொல்றாரு. வாங்கி பூனையை கட்டி போட்டுட்டு அந்த மெடிடேஷன் ஆரம்பிக்கிறார். விச் மீன்ஸ் என்னன்னா, அது அந்த செயல், அந்த அந்த ஒரு ரிச்சுவல், அந்த ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி வந்தப்ப அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான மீனிங் இருந்தது. அதையவே நீங்க ஃபாலோ பண்ணும்போது மீனிங் இல்லாம போயிடுது. இதைத்தான் மகரிஷி சொன்னாரு, ஒவ்வொரு தத்துவங்களையும் தெர் இஸ் அ ரியல் ரீசன். அதை நீங்க புரிஞ்சுக்காம சும்மா ஃபாலோ பண்ணும்போது பிரச்சனை இருக்கு. அப்படின்னா எது முக்கியம் அப்படின்னா, அதோடைய நோக்கம் தான் முக்கியம். மதங்களுடைய நோக்கம் என்னன்னா, மனித மனத்தை சரி பண்றது. அவங்க சரியான செயல் பண்ணா மட்டும்தான் சரியான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ என்னன்னா, மனம் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் காரணம், நீங்க எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும், என்ன ரிச்சுவலை ஃபாலோ பண்ணாலும், அதுக்கு உள்ள போய் யோசிச்சீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிறது மனத்தை சரி பண்ற ஒரு இதுதான். இப்போ நீங்க வந்து இந்துவா இருக்கலாம், கோயிலுக்கு போய் ப்ரே பண்றீங்க. என்ன ஆக்சுவலி பண்றீங்க? உங்க மனசுக்கு ஒரு சங்கல்பம் கொடுக்குறீங்க, உங்க மனசை அமைதிப்படுத்துறீங்க. இங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை கொண்டு வரீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மதங்கள்லையும் அவங்களுடைய பிரேயர், அவங்களுடைய மெடிடேஷனுடைய பார்ட்டு மனசை அமைதி பண்றது. மனதை அமைதி பண்ணலைன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மனம் எப்பவுமே வந்து நம்மளுடைய உடல் சார்ந்து தான் இயங்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி உடல் எப்படின்னா நம்ம தேவைகள் சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ தேவைகளுக்காக உடல் இயங்கும் போது உடல் தேவைகளுக்காக மனம் உட்கார ஆரம்பிச்சு.
அந்த சார்பியல் வரும்போது மனம் வந்து நீங்க அந்த தேவைகளை மட்டுமே இருக்கிறது வந்து தப்பான விஷயங்களோடு செய்ய தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதை பண்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அது சரியா பண்ண முடியும் அப்படிங்கிறது அது கான்செப்ட். அப்போ பண்படுத்தணும்னு என்னன்னா உங்க மனதுக்கு நல்ல பவர் இருந்தா தான் உங்க உடலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எக்ஸாம்பிளா நீங்க காலையில டெய்லி வாக்கிங் போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர் சொல்றாரு. உங்களுக்கும் தெரியும், உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். ஒழுங்கா வாக்கிங் போய் 1 ஹவருக்காவது மினிமம் வாக்கிங் போய் டெய்லியும் போனோம்னா நமக்கு பிரச்சனை வராதுன்னு. வாக்கிங் போறோம்னு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். அலாரம் அடிக்கும்போது நீங்க அலாரத்தை அடிச்சீங்கன்னா உங்க உடல் கண்ட்ரோல் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அலாரத்தை எந்திரிச்சு நீங்க வாக்கிங் போனீங்கன்னா மன கண்ட்ரோல்ல நீங்க இருக்கீங்க அர்த்தம். இந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும்னா மெடிடேஷன் பண்ணணும்னா எதுக்கு பண்ணணும் மெடிடேஷன்? யோகா அப்படிங்கிறாங்க. யோகாங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும். யுனைட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க செய்யற செயல்ல இருந்து உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த செயலை பண்ணீங்கன்னா நீங்க யுனைட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு சமையல் பண்றீங்கன்னா உப்பு போட்டமா இல்லையான்னு டவுட் வந்ததுன்னா நீங்க அதுல இன்வால்வ் ஆகி பண்ணலன்னு அர்த்தம். சிம்பிள். நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல உங்க கவனம் ஃபுல்லா இல்லைன்னா அது ஃபுல் வேலை அந்த முழு கவனம் அதில் இல்லைன்னா நீங்க யோகா பண்ணலன்னு அர்த்தம். முழு கவனத்தோட எந்த செயலை செஞ்சாலும் அதுவே யோகா தான். தட்ஸ் யோகா. நீங்க செயல் பண்றவரும் எந்த இடத்துல யுனைட் ஆகுறாங்களோ அதுதான் யோகா. ஸோ அந்த மாதிரி மனநிலையில எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயல் சிறப்பா வரும். ஆனா அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா நம்ம மனசு கண்ட்ரோல் இல்லாதனால. அதனாலதான் மகரிஷி வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னா என்ன? உங்க மனதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னா மனதுக்கு வலிமை வேணும். உங்க உடலை விட அதிகமா வலிமையாகணும். அந்த உயிராற்றல்னா என்ன? மனதுக்கான காரணம் என்ன? அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு ஒரு பெரிய ரிஃபார்ம் பண்ணார், சீர்திருத்தம் பண்ணார். அந்த சீர்திருத்தம் தான் மகரிஷியுடைய மெயின் கான்செப்ட். இப்போ இந்த மெடிடேட் பண்றீங்க, ஓகே. இந்த மெடிடேஷன் பண்றது என்ன அர்த்தம்னா நீங்க மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்றீங்க. கடவுளை அடையணுங்கிறது கோல். ஆனா முதல் செயல்லையே பக்க விளைவா பார்த்தீங்கன்னா உங்க மனது உங்க கண்ட்ரோல்ல வரும். உங்க உடல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க செய்யற செயல் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு மெடிடேஷன் பண்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, மெடிடேஷன் பண்ணணும் இம்பார்ட்டன்ட். அப்போ உயிராற்றலே சரியா இல்லைன்னா, அதாவது மனதுக்கு அடிப்படையான உயிராற்றலே சரியா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு மெடிடேஷன் சரியா வரும்? அப்போ அதுக்கு காயகல்பம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. காயகல்பம் பண்ணணும், சரி ஓகே. மெடிடேஷன் பண்றேன், உயிராற்றல் நல்லா இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்புல 1008 ப்ராப்ளம் இருக்கு, எப்படி நான் பண்றது? உயிர்பயிற்சி சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதுதான் உங்களுடைய இறைவனுக்கு நீங்க பண்ற சேவை என்னன்னா, உங்களை நீங்க மனசை கண்ட்ரோல் பண்றதும் சரியான வாழ்க்கை வாழ்றதுங்கிறது தான் தத்துவம். எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுது. அதோடைய பாட்டம் லைனுக்கு போயிட்டாரு. இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மதங்களும் பிரிச்சு பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க ரிச்சுவலா பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரியலாம், அடிப்படையா பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான். அந்த அடிப்படையை எடுத்து கொடுத்தாரு மகரிஷி. இப்போ இதை கொடுத்துட்டாரு, ஓகே, இதை நம்ம செய்யறோம்னு சொல்லி வச்சுங்களேன். இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இந்த கதை என்னன்னா, இதே இன்னொரு போதகர் அவர் வந்து ஒரு ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. இந்த லெக்சர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் நல்லது பண்றதான் பெட்ரு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா அறிவுரை கொடுக்குறாரு. அங்க ஒரு டீ வித்துட்டு இருந்த சின்ன பையன் வந்துட்டு இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்லி சத்தமா சொல்றான். சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். இவருக்கு வந்து அந்த இடத்துல பயங்கர ஈகோ. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மத ஒரு ஸ்பிரிச்சுவல் லெக்சர் கொடுக்குறாரு. அவர் வந்து நல்ல ஃபேமஸான ஆளு. ஸோ அவங்க சீடர்கள் அந்த பையனை அங்கிருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. ஆனாலும் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அது வந்து ரொம்ப இச்சிங்கா இருக்கு. ஏன் இப்படி சொன்னான் அந்த பையன்? ஸோ ஹி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பையனுடைய மைண்ட் செட் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அந்த பையனை தேடி போறாரு, ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. போனா அந்த பையன் பயங்கரம் பிஸியா இருக்கான். போயிடணும்னு நான் கேட்கிறான், எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்கறான். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறான். இல்ல நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து சொல்றது தப்பு, எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா போயிடும், எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், நீ சொல்றது தப்பு அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க சொல்றதுதான் தப்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஆன்சரே சொல்ல. இவருக்கு வந்து மறுபடியும் ஈகோ அஃபண்ட் ஆகுது. தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியில ஒரு நாள் வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சு, அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சு அவனுக்கு பையனை வச்சு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா வந்து நல்ல ஒரு வியாபாரத்துல இருந்தாரு.
அவர் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக கடன் வாங்கி இன்னொருக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாரு. அந்த ஃப்ரெண்டும் நல்லவர் தான். கடன் வாங்கி பாரோ பண்ணி கொடுத்தாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த பிசினஸ்ல லாஸ் வந்துருச்சு. கம்ப்ளீட்டா பணத்தை நஷ்டம் பண்ணிட்டாரு. நஷ்டம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊரை விட்டு ஓடிட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவர் எங்க அப்பாவை வந்து எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் புடுங்கிட்டாரு. அதனால எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாரு. இப்ப நான் வந்து டீ வித்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்க, அடுத்தவனுக்கு பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லையா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? இது மாதிரி நிறைய நியூஸ்ல நீங்களும் கேட்டிருக்கலாம். ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு துன்பம் வந்திருக்கலாம். அப்ப ஹெல்ப் பண்றது கரெக்டா தப்பா? இதுக்கு மகரிஷி என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா நம்ம மகரிஷி என்ன சொன்னாங்க நான் நினைக்கிறேன்னா, எதிர்பார்த்து செஞ்ச இப்ப அவரும் எதிர்பார்த்து செய்யலைங்க. எதிர்பார்த்தா செஞ்சாரு, கடன் வாங்கி கொடுத்தாரு. எதிர்பார்த்தா செஞ்சாரு, எதிர்பார்த்து செய்யல. அவரு ஓடிட்டாரு. என்ன பண்ண முடியும்? நல்ல ஃப்ரெண்டு தான் சொல்றாரு. அவரும் நல்ல ஃப்ரெண்டுங்க. இப்ப நீ நல்ல கரெக்ட். மகரிஷி அப்படி சொல்லியிருக்காரா? தனக்கு மிஞ்சினது தானம் திரும்ப. நீங்களா சொல்றீங்க, நம்ம கத்து சொல்றீங்க. ஆனா மகரிஷி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஐவகை கடமைகள்னு சொல்லியிருக்காரு. ஐவகை கடையில ஒரு ஹைராக்கி கொடுத்திருக்காரு. ஐவகை கடமை யாருன்னா, தான், தன்னுடைய குடும்பம், நம்முடைய சுற்றம், நம்முடைய ஊர், உலகம். ஒண்ணுல இருந்து ஒண்ணு கெடாம பண்ணணுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் எதை கொடுக்குறாரு உங்களுக்கு? தனக்கு. முதல்ல நீங்க நில்லு, நீ உடம்ப பார்த்துக்கோ, அடுத்தது உங்க ஃபேமிலிக்கு பண்ணு. நீங்க உடம்ப பார்த்துக்காம ஃபேமிலிக்கு மட்டுமே பண்ணீங்கன்னா உங்க உடம்பு சரியா போடலாம் போயிடுச்சுன்னா நீங்க ஃபேமிலியுமே பார்க்க முடியாது. ஸோ அடிப்படை என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க. அந்த ஹைராக்கி நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டிய மெடிடேஷன் பண்ணுங்க, நீங்க பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க உடம்பு சரியா பார்த்துக்குங்க. அடுத்து உங்க ஃபேமிலிக்கு பண்ண வேண்டியது. ஊருக்கு சேவை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலியை பார்க்காம விட்டேன்னு வச்சுங்க, உங்க லைஃப் என்ன ஆகும்? அதை சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். காந்திஜி வந்து தேசப்பிதான்னு சொல்றாங்க. ஆனா காந்தியோட சன் வந்து அப்பா வந்து பயங்கரமான மோசமான ஆளுன்னு சொன்னார். அவர் குடியாரனா இருந்து செத்து போனார். காந்தியோட சன். நீங்க வேணா ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. காந்தி வந்து ஒரு நல்ல அப்பா கிடையாது, நல்ல தேச தந்தையை தவிர நல்ல அப்பா கிடையாது. இது ஹிஸ்டரி. ஏன்னா அவர் குடும்பத்தை சரியா பார்க்கல, தேசம்னு மட்டும் பார்த்தார். ஒரு இடத்துல லிங்க் விட்டுட்டார். அதுதான் லைஃப். அப்போ உங்க குடும்பம் ரெண்டாவது, அது நீங்க பாருங்க. அதுக்கடுத்து உங்க சுற்றம், உங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கடுத்து உங்க ஊரு, அதுக்கப்புறம் உலகம். ஒவ்வொரு ஹைராக்கியா பண்ணிட்டே வாங்க. சரி, ஓகே, இதை பண்ண சொல்றேன். இதுல ஏதாவது லிமிட் இருக்குமா? இப்ப எனக்குன்னா எல்லாமே எனக்கு தானே, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நீங்க சொல்றீங்க. அப்ப யாருக்குமே பண்ண வேண்டாமா? அப்போ அதுக்கு தான் சொல்றாரு அளவு முறை. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுதான். அதாவது சாதாரண சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையான இட்லிக்கு மேல ஒரு இட்லி எடுத்தீங்கன்னா அடுத்தவங்க இட்லின்னு சொல்ற மாதிரி, உங்களுக்கான மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது அது தனக்குன்னு வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நான் முத்து லெக்சர்ல வந்து இப்படி சொல்லிட்டாரு தனக்குன்னு, எனக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் வரணும், என் குடும்பத்தையே பார்க்க மாட்டேன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. நமக்கு தேவை என்னைக்குமே லிமிட்டா நிக்கிறதே கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே போறது. நீங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. உங்களுடைய மினிமம், அடுத்தது அடுத்தவங்களுக்கு மினிமம், அடுத்தவங்களுக்கு மினிமம், அடுத்தவங்களுக்கு மினிமம், அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்ஸுரி, அடுத்தவங்களுக்கு லக்ஸுரி, அடுத்தவங்களுக்கு லக்ஸுரி. அப்படி இந்த ஹைராக்கியிலேயே தான் நீங்க போகணுமே தவிர மொத்தமா நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. அதுதான் மகிழ்ச்சி சொன்ன கான்செப்டா நான் நினைக்கிறேன். தெரியாது சார். தனக்கு மிஞ்சினது தானம் தர்மம் நினைச்சீங்கன்னா தனக்கு மிஞ்சினது எதுவுமே இருக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம மனசு அப்படிதான், எல்லாமே நமக்கு வேணும்னு தான் தோணும். அதே மாதிரி எதுக்கு என்னன்னா என்ன பாயிண்ட்னா, அந்த வேர்ட் சொல்றாரு. அதுக்கான ரீசன் நீங்க சொன்னதுல இருந்து மீனிங் எப்படி எடுக்கணும்னா, நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட அந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. உங்களோட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தது, இந்த பணம் கொடுத்தா நமக்கு லைஃப்ல பாதிப்பு வராதுன்னா நீங்க கொடுக்கலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. நீங்க அவர் கடன் வாங்கி கொடுத்ததான் ப்ராப்ளமே தவிர ஹெல்ப் பண்றது அல்ல. நீங்க முதல்ல நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது உங்கள் தேவைகளுக்கு போக இருக்க எக்ஸஸா நீங்க கொடுக்கலாம். நீ உங்க தேவையவே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க.
அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க தாங்க முடியலைன்னா விழுந்துரும். ஒரு பெரிய மரத்து மேல வந்து ஒரு 1008 கொடிகளை சேர்த்து நீங்க வச்சுக்கோங்க, மரமே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வெயிட் ஏற ஏற ஸோ அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு மேல போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு தனக்கு மிஞ்சினது தானம் தர்மம் இல்லை, தன்னுடைய ஃபர்ஸ்ட் லிமிட்டை தாண்டும் போது தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும். Hope it is clear. அதுதான் சொல்றேன். அதுதான் அப்ப மறந்துடும்னா என்ன அர்த்தம்னா, கரெக்ட். முதல்ல கடன் இருந்தாலே இஸ்லாத்துல கடன் கொடுத்தாங்க எவ்வளவு நாள்ல எப்ப கொடுக்கணும் ஒரு கேள்வி கேட்பான், எழுதி கொடுத்துரு. அதாவது ஒரு கடன் வாங்குறாங்க கொடுக்கணும், அவருக்கு உணர்வு வேணும், திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பயத்திலே வரும். ஆனா நம்ம நிறைய நேரத்துல தெரியாம வந்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாவத்தை கொடுத்துருவோம். கரெக்ட். ஏன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கொடுக்கலையே அவன் திட்டிகிட்டே இருப்போம். ஆமா, அப்புறம் அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, திட்டுவாங்க. கரெக்ட் கரெக்ட். கடன், நான் கடன் இதுலன்னு சொல்ல வரல, உங்க தேவைக்கு இருக்கிற காசை எடுத்து கொடுக்க. அதான் இப்ப சொல்லுவாங்க, நீங்க விவசாயிகள் சொல்லுவாங்க விதை நெல்லை எடுத்து நீங்க வந்து சாப்பாடு செய்யக்கூடாதும்பாங்க. ஏன்னா விதை நெல் தான் உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான இது. அதான் ரிச்சுவலாவே வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஹைராக்கி. ஸோ இது வந்து சீர்திருத்தம். அடுத்து சிக்கனம்னு சொல்லியிருக்காரு. என்ன சிக்கனம்? நம்ம சிக்கனமா இருக்கணும், பணத்தை மதிச்சு நீங்க எப்ப சிக்கனமா செலவு பண்றீங்களோ, கம்மியா செலவு பண்றீங்களோ, ரொம்ப நாளைக்கு செலவு பண்ண முடியும். எப்போ வேகமா செலவு பண்றீங்களோ அது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். ரெண்டாவது, நீங்க வந்து எது ஸ்லோவா இருக்கோ, ஸ்லோ அண்ட் லாங் டைம் இருக்கோ, அதுதான் வந்து உங்களுக்கு லாங் டைம் சஸ்டைன் ஆகும். தாஜ்மஹால் வந்து ஒரு நாள்ல கட்டிடல, இட்ஸ் லைக் பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கட்டினாங்க. ஒரே நாள்ல தாஜ்மஹால் கட்டணும்னு சொல்லிட்டீங்கன்னா டென்ட் போட்டு கட்டிருப்பீங்க, அது ஒரு 10 நாள்ல காணாம போயிருக்கும். ஸோ நம்ம பில்ட் பண்ற கேரக்டரும் லாங் டைமா இருக்கணும், சிக்கனமா இருக்கணும். சிக்கனுங்கிறது முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா, நம்ம பண்ற எனர்ஜி, நம்ம எனர்ஜி வந்து நம்ம சிக்கனமா செலவு பண்ணாதான் லைஃப் சஸ்டைனா இருக்க முடியும். எப்படி எனர்ஜி? சரி, ஓகே, சிக்கனம்னு சொல்லிட்டீங்க, எனர்ஜி கன்சர்ன் மீன்ஸ் என்ன, சும்மா உட்காந்துக்கணுமா? அப்படி இல்லை. அப்ப என்ன சிக்கனம்? முதல்ல எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு செயலையும் நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. அந்த பேசிக் 5 சொல்லுவாங்கல்ல, போன வாரம் சிந்தனைல கொடுத்துருப்பாரு கண்டிப்பா ஐயா. அது உணவு, உறக்கம், பாலுணர்வு, அப்புறம் உழைப்பு, எண்ணம். இது எல்லாத்துலயும் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க ஆக்சுவலி சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பிரெயின் நிறைய நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் ஆகுதுங்கிறாங்க. நீங்க பிசிக்கலா ஒர்க் பண்றதை விட பிரெயினா நிறைய ஒர்க் பண்றோம், சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு நல்ல புக் படிக்கணும்னு வச்சுங்களேன், காலையில நேரத்தில் நல்லா படிக்க முடியும், ஆஃபீஸ் போயிட்டு வந்து புக் படிக்க முடியாது. ஏன்னா உங்க மைண்ட் வந்து டயர்ட் ஆயிடுது. அதுதான் எனர்ஜி ஸ்பெண்டிங். சிக்கனம்னு என்னன்னா, நீங்க அதை அளவோட முறையோட பண்ணணும். உட்காந்து ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், டிவி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அது சிக்கனமே இல்லை. கரெக்ட் தானே? அடுத்து என்ன சொன்னேன் 5 பாயிண்ட்ல? சிந்தனை கடைசியா சொல்றேன். சேவையும் அடுத்தது ஒழுக்கம். இன்னொன்று செயல் ஒழுக்கம். அது என்னங்க செயல் ஒழுக்கம்? இப்ப நமக்கு சிக்கனம் தெரிஞ்சிச்சு, செயல் ஒழுக்கம்னா என்ன? செயல் தெரியும், அதுன்னு செயல்ல ஒழுக்கம். நல்லா பண்ணணும், கரெக்ட். நல்லா பண்றதுங்கிறது ஓகே, அது மட்டும் தானே நல்ல செயல் மட்டும்தான் செயல் ஒழுக்கமா? இப்போ மகிழ்ச்சி கான்செப்டை கத்துக்கிறதுக்கு நீங்க புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணாருன்னா, நீங்க ஏபிடி வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு காலம் நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு டைம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள்ல கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் இல்ல, ஸ்பீடா கத்துக்கிட்டா எவ்வளவு நாளா கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? 1 வருஷம். சோ 1 வருஷத்துல கத்துற விஷயத்த ஒரு 20 வருஷமா எதுக்கு நம்ம பண்ணிட்டே இருக்கணும்? கத்துக்கிட்டீங்கல்ல, கத்துக்கிட்டோம்ல. திரும்ப திரும்ப கத்துக்கும் போது அதோட இம்பாக்ட் நிறைய வருது நமக்கு. என்னன்னா, நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு நிலைக்காது, அது போயிட்டே தான் இருக்கும் மைண்ட்ல. நீங்க திரும்ப 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 பண்ணும்போது தான் அது செயலா ஒழுக்கமா மாறுது.
ஸோ செயல் ஒழுக்கங்கிறது என்னன்னா ரெகுலரா நீங்க பண்றது தான். எக்ஸசைஸ் ஒரு நாள் பண்றது அல்ல, லைஃப் லாங்கா பண்றது தான் செயல் ஒழுக்கம். ஒரு நாள் வந்து கத்துக்கிட்டு போயிட்டேன், எல்லாம் எனக்கு உடம்பு சரியா போயிடும், மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்கப்பா, எல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டுக்கிட்டேன், இனிமேல் மைண்ட் எனக்கு அமைதியா இருக்கும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு நாள் அல்ல, ஒரு மாசம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, வாழ்க்கை பூரா பண்ண வேண்டிய விஷயம். அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணா தான் நீங்க பண்ண முடியும். இது சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிபிக்கா சொன்னாங்கன்னா, இப்போ செயல் ஒழுக்கங்கிறது எப்படி வருதுன்னா, நீங்க ஒரு செயல் செய்யறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு வீணை கிளாஸ் போறீங்க அல்லது வயலின் கிளாஸ் போறீங்க, போய் ஃபர்ஸ்ட் நோட் சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனோம்னா அந்த நோட்டை உங்களால் வாசிக்க முடியும். ஆனா அதே நோட்டை ஒரு 10 நாள் கழிச்சு வாசிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அப்ப கிரியேட் ஆகிற மெமரிக்கு பேர் கெமிக்கல் மெமரிங்கிறாங்க. நீங்க பண்ணும்போது இமீடியட்டா அது மெமரி வச்சுக்கிறதுக்கா கெமிக்கல் மைண்ட்ல கிரியேட் ஆகும், அது ஒரு மெமரியா கிரியேட் ஆகும், அது உங்களால் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனா அந்த கெமிக்கல் மெமரி எப்ப வந்து பிசிக்கல் மெமரி ஆகும்னா ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா அது வரும். அதாவது நீங்க இப்ப யோசிச்சோன்னா, இப்ப நீங்க சங்கீத வித்வான் எடுத்துங்களேன், அவர் வந்து இப்போ கச்சேரி பண்ணா இங்க உட்காந்து அழகா வாசிச்சுட்டே இருப்பாரு, அவருக்கு ஒன்றும் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து பிசிக்கல் மெமரியா மாறிடுச்சு. எப்ப கெமிக்கல் மெமரி பிசிக்கல் மெமரியா மாறும்னா நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது பிசிக்கல் மெமரியா மாறுது. ஆனா அது பிசிக்கல் மெமரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணும்போது, எனக்கு ஞாபகம் இருந்துன்னு வச்சுங்களேன், வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் இருந்தாரு, விச்சி ரிச்சர்ட்சன். விவிலியன் ரிச்சர்ஸ் இல்ல, விச்சி ரிச்சர்ட்சன் சொல்லிட்டு. திடீர்னு கிரிக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன காரணம் சொன்னார்னா, எனக்கு கிரிக்கெட் போர் அடிச்சிருச்சு, எனக்கு இரிட்டேட்டா இருக்கு பிளே பண்றதுக்குன்னு சொல்லி ஓடிட்டாரு. ஆனா என்ன சயின்ஸ் சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஒரு ரெகுலரா பண்ணும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஏதோ புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கொஞ்ச நாள் பண்ணும்போது ஆர்வமா இருக்கும், 4 பேருக்கு சொல்லுவீங்க இதை கத்துக்கிட்டேங்க. ரெகுலரா பண்ணி உங்களுக்கு ஈஸியா வந்ததுக்கு அப்புறம் அது போர் அடிக்க ஆரம்பிச்சு, இது என்னது ஒரே மாதிரி பண்ணிட்டு. ஆனா அதை தொடர்ந்து நீங்க பண்ணும்போது தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க புதுசா கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு பேருக்கு சயின்டிபிக்கா ஃபங்க்ஷனல் மெமரி அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் மெமரி வரணும்னா நீங்க ரெகுலரா பண்றதை விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து, அவன் தான் ஃபங்க்ஷனல் மெமரிக்கு கொண்டு போறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, யாருக்காவது ஜெயிக்க வேண்டாம்னு இருக்கா? ஆனா ஜெயிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கான், பயங்கர சக்சஸ் ஆனவன் கொஞ்சம் பேர் தான் இருக்கான். மற்றவங்களாம் ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, ஒன்லி டிஃபரன்ஸ் பிராக்டிஸ், நத்திங் எல்ஸ், பிராக்டிஸ், ஜஸ்ட் பிராக்டிஸ். அவர் டைகர் வுட் வந்து இருக்காரு, அவருடைய புக், அவர் அப்பா எழுதின புக் இருக்குதுல, அதுக்கப்புறம் இன்னொரு புக் அதை ரெஃபர் பண்ணி ஒரு புக் ரேஞ்ச்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா, டைகர் வுட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த ஆஸ்பயர் பண்ணவங்க சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்றாங்க, நிறைய ஒர்க் பண்றாங்க, போக 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 அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போய் நிறுத்திடுறாங்க. நீங்க ஒண்ணு கத்துக்கிறீங்க, நிறைய ஒர்க் பண்றீங்க ஆர்வத்துல, வருஷம் ஆக ஆக ஒரு 20-25 வயசு வரும்போது அந்த அந்த இதே விட்டுறாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் லேட்டா ஆரம்பிப்பாங்க, கான்ஸ்டன்டா அது பண்ணிட்டே இருப்பாங்க. அது பிளாட்டா ஒரு கர்வே போட்டு காமிச்சு, ஒரு கிராஃபே போட்டு காமிப்பாங்க. நார்மல் பீப்புளுக்கும் எக்ஸ்பர்ட் அல்லது வந்து சக்சஸ் ஆன மக்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க சஸ்டெயினா லைஃப் லாங்கா பண்றாங்க, இவங்க வந்து பண்ண 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 டிக்ளைன் ஆயிடுறாங்க. இப்போ மெடிடேஷன் கத்துக்கிறீங்க, யோகா கத்துக்கிறீங்க, வந்துட்டீங்க கிளாஸுக்கு அப்படின்னா, யாரு வந்து முத்து ஐயா அளவுக்கு வளர்றாங்கன்னா, யாரு கண்டினியூஸா அது பண்ணிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் வளர முடியும். வந்துட்டு ஒரு நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு எதுவுமே எனக்கு வரல, எனக்கு மெடிடேஷன் வரல, ஒன்றும் வரல அப்படின்னு போறவங்க இருக்காங்க. மெடிடேஷன்லாம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ நீங்க ஜெயிக்கணும்னா, இது வந்து மகரிஷி கான்செப்ட் மட்டும் இல்லை, லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும். ஒருத்தர் பயங்கர சக்சஸ் ஆகணும்னா சஸ்டைனா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க சக்சஸ். சஸ்டைனா பண்ண முடியலன்னா போச்சு. பணக்காரன் ஆகணும்னு இதுதான். பணக்காரன் ஆகிறது ஈஸி அப்படிங்கிறாங்க, ஏன்னா டக்குன்னு சம்பாரிச்சிடலாம். ஆனா பணக்காரனாவே கடைசி வரைக்கும் இருக்கிறது கஷ்டம். அது வந்து சஸ்டைன் எஃபோர்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்கிறது ஈஸி, ஆனா ஸ்போர்ட்ஸ் மேனா லெஜெண்டா மாறுறது கஷ்டம், ஏன்னா அது சஸ்டைன்ட் எஃபோர்ட். ஸோ அதுதான் செயல் ஒழுக்கம் அப்படின்னு மகிழ்ச்சி சொன்னாங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? சிந்தனை. சிந்தனை தான் முதல்ல சொன்னார். ஏன் இந்த சிந்தனையை கடைசியா சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து திங்க் பண்ணாதான் உங்களுக்கு எப்படி செய்ய முடியும்னு தெரியும். ஸோ மகரிஷி கொடுத்த கான்செப்டை
நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் யோசிச்சு கொடுத்துருக்காரு. அனுபவிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. நீங்க அப்படியே கூட பிளான் பண்ண வேண்டாம். இதுவும் சொல்லியிருக்காரு, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே நீ துணருவாய்ன்னு சொல்லியிருக்காரு. சோ எது எடுத்தாலும் அதோடைய ஃபண்டமெண்டல் அடிப்படைக்கு போங்க. என்ன காரணம்னு பாருங்க. அந்த காரணத்தை புரிச்சுட்டு அது சரிங்க. கோயிலுக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணலாம், there is no problem. ஆனா அது அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கும் போது மதத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும்தான் உழைக்கிறாங்க. அதோடைய ப்ரொசீஜர், ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வாழ்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட இருந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்குமே தவிர மாற்றங்களே கிடையாது. எந்த மதத்திலையும் அடுத்தவனுக்கு கொல்லுன்னு கிடையவே கிடையாது. எந்த மதத்திலையும் அடுத்தவனை துன்பப்படுத்தணும்னு சொல்லவே கிடையாது. நல்லவனாரு, உன் மனசை கண்ட்ரோல் பண்ணும், தீய எண்ணங்களை விட்டுரு, இதுதான் சொல்றாங்க. அதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டலே மகரிஷி வந்து சரியா சொல்லியிருக்காரு. இதுதான், இதை சிந்தனையை நீங்க போட்டு பண்ணினா தான் சரியா வரும். இதுல முக்கியமான விஷயம், சரி இதெல்லாம் பண்றோம், எதுக்காக நாம வந்து டெய்லியும் இந்த வாரம் வந்து சிந்தனை உரையை கேட்கணும்? நாம தான் ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டோமே, எல்லாமே தெரிஞ்சிச்சு, என்ன சிந்தனை உரை கேட்கணும்? ஏன் கேட்கணும்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இப்போ கடல்ல இருந்து ஒரு தண்ணி எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போறீங்க, போய் யூஸ் பண்றீங்க, கைகால் மூஞ்சில யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது கண்டாமினேட் ஆயிடுது. மறுபடியும் கொண்டாந்து கடல்ல தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். இது எடுத்ததே போதுன்னு நினைச்சீங்கன்னா அதோட நின்று போயிடும். ஏன்னா மனது தூய்மைப்பட்டுக்கிட்டே இருக்காது, மனது வந்து கலங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உடலுடைய இயக்கம் சார்ந்து இயங்குற விஷயம். அது உடல் தேவைக்காக மாத்திக்கிட்டே இருக்கும். நீங்க கத்துக்கிற விஷயம் கொஞ்ச நாள்ல மறந்து போயிருது. கரெக்டாங்களா? ஸோ சிந்தனைகள் மட்டும் முக்கியம் இல்லை, சஸ்டைனா பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் சக்சஸ். அதை வந்து சரியான வழியில யூஸ் பண்ணி சரியான முதல்ல அப்ளை பண்ணும்போது தான் நீங்க சக்சஸ் வர முடியும். இப்போ வந்துடலாம் சேவை. சேவைங்கும் போது இப்ப சமயத்துல ஒண்ணு, சேவை எது சேவை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். என்ன சமயத்துல வந்து ஒரு இது போயிருந்தேன், குற்றாலம். அங்க போன பார்த்தா இங்கே குரங்குகளுக்கு உணவிடாதீர்கள் அப்படின்னு நல்லா போட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா குரங்கு வந்து நீங்க வச்சிருக்க ஃபுட்டே எடுத்துட்டு போகுது. இது ஏன் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா, எங்கெல்லாம் நீங்க போய் இந்த குரங்குகள் வாழ்ற இடத்துக்கு போய் நீங்க உணவு கொடுக்குறீங்களோ, நீங்க உணவு கொடுக்கறது வந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கறதா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைக்கிறீங்க. ஆனா தன்னுடைய செயலே அது மறந்துடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உணவு தேடுற பழக்கத்தையே விட்டுட்டு பிச்சைக்காரன் மாதிரி அந்த ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பாக்குது, இல்ல வழிப்பறி வச்சுட்டு ஓடுது. அந்த அந்த குணத்தையே நீங்க மாத்திட்டு இருக்கீங்கிறாங்க. ஸோ நீங்க சேவை செய்யறங்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கறது இல்லை. நீங்க ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றது அடுத்தவனுக்கு கொடுக்கறது அல்ல. அப்ப கொடுக்காது என்ன, எது சேவை? இது சேவையா இருக்க முடியும்? யாருக்கு கொடுக்கணும்? இப்ப சேவைனா என்ன? இப்ப ஃபண்டமெண்டலாவே சேவைனா என்னன்னு கன்ஃபியூஸ் வந்துருச்சு இல்ல? இப்ப சேவைனா என்ன? கொடுக்கறதா சேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப சேவை அதுவே சேவை இல்லைன்னா, கொடுக்கறது அனாவசியமா கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய செயலே மாறி போயிட்டு, கொடுக்காதீங்கன்னு சொன்னா இப்ப எது சேவை? இதுக்கு இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஒரு ஃபார்மர், ஸ்டோரி இல்ல, நடந்த கதை வச்சுக்கோங்க. அவர் வந்து பெஸ்ட் அவருடைய இருக்கிற ஏரியாக்குள்ள வீட் ப்ராடக்ட் பண்றவர். அது வந்து நிறைய வீட் வந்து, அதாவது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதோட அதிகமா கொள்முதல் பண்ணதுனால அவார்டு வாங்கினார். அப்போ அவங்கள்ட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க, நீங்க வந்து இந்த வீட்டை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நல்ல விதைகளை சூஸ் பண்ணுவேன். ஆமா, எல்லாரும் தான் பண்ணுவாங்க. நல்லா அறுவடை நட்டு வச்சேன், அதான் எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல விதையா அதை கவனிச்சுக்கிட்டேன், உரம் போட்டு அதெல்லாம் பார்த்து நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாம் பண்றதே தான் நீங்க பண்றீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி அதிகமா வந்துச்சு? அப்பதான் கடைசியா ஒண்ணு சொன்னாரு, இந்த விதை நல்ல விதை வாங்குறேன்ல, வாங்கினதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை பக்கத்துல இருக்கிற காட்டுக்காரனுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு. எதுங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்காரன் கொடுத்தா உங்களுக்கு எப்படிங்க அதிகமா வரும்னு கேட்டார். யோ, நீ சயின்ஸ் திங்க் பண்ணி ஃபண்டமெண்டல் போய, அந்த ஒரு ஒரு செடி வரணும்னா அந்த இது வரணும், அது என்னது, வண்டு வந்து இந்த ஃப்ளவர்ல இருந்து அந்த இது எடுத்துட்டு போகணும், மகரந்த எடுத்துட்டு போகணும். அந்த மகரந்தம் வந்து அதுக்கு தெரியாது நல்ல விதையா கெட்ட விதையான்னு தெரியாது. எல்லா இடத்துக்கும் போய் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இங்க கொடுக்கும், இங்கிருந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கும். உங்க சுத்தி இருக்கிற விதைகள் மோசமா இருந்ததுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வரும், உங்க இன்ஃபர்மேஷன் அங்க போகும். ஸோ என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல விதைகளா வச்சிருக்கும் போது எனக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது சொன்னார்.
இட்ஸ் மீன்ஸ் லைஃப்ல என்னன்னா நாம மட்டுமே நல்ல விஷயங்கள் வச்சிருந்தா பத்தாது, நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்ல விஷயம் வச்சிருக்கணும். ஸோ நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க நல்ல விஷயத்த கத்துக்குவாங்க, அந்த திருப்பி உங்களுக்கு வரும், நீங்க அவங்க கத்துக்கிட்டு கொடுக்கலாம். இட்ஸ் இன்டராக்டிவ். நல்லதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க பெஸ்ட் மனிதனா வர முடியும், சிறப்பான வாழ்வு வாழ முடியும்னு சொல்றேன். வாழ்க வளமுடன். இதுதான் சொல்ல விரும்பினேன். நன்றி. It's a